அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஹ்லு சுன்னா வல் ஜமா, அஹ்லு சுன்னதி வல் ஜமாஅத்தி என்னும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் யார்? இன்று நம் சமூக மக்களிடையே பார்க்கும் பொழுது சுன்னத் வல் ஜமாஅத் என்று, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஹனஃபி, ஷாஃபி ஆகிய மதுஹபலை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். தங்களுடைய பள்ளிவாசல்களில் அவர்கள் இன்னென்ன சில கொள்கைகளை போதிக்கிறார்கள். ஆனால் அந்த கொள்கைக்கும் அஹ்லு சுன்னாவிற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சிலர் தங்களை சலஃபிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அவர்கள் இந்த மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை முற்றாக நிராகரிக்கக்கூடியவர்களாகவோ அல்லது அவர்களை தஜ்லீல், வழிகேடுகள் என்று முத்திரை குத்தி கூறக்கூடியவர்களாகவோ அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுவல்லாது இந்த சலஃபி என்று தங்களை கூறிக்கொள்ளாத வேறு சில கூட்டம் உண்டு. தங்களை அஹ்லு தௌஹீத், நாங்கள் தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் உண்டு. அந்த தௌஹீத்வாதிகள் என்று சொல்லக்கூடிய கூட்டங்களை பார்க்கும் பொழுது அதில் பல பிரிவினர்களையும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களும், நாங்கள் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸுகளை மட்டுமே பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம். சிலர் பொதுவாக நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த தௌஹீத்வாதிகள் என்று அறியப்படக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளாக இருப்பது நாம் பார்க்கிறோம். சரி, உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சார்ந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது, சகோதரிகளே, முதலாவதாக இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமா என்றால் அஹ்லு சுன்னா, சுன்னாவை உடையவர்கள், வல் ஜமா கூட்டாக சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழியிலே ஜமாத்தாக பயணிக்கக்கூடிய கூட்டத்தார் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். அடுத்ததாக வேறு சில ரிவாயத்துகளிலே ஹதீஸுகள் நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இருக்கிறது அல்லவா, ம அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் ஜன்னா ரசூல் சொன்னாங்க. ஆக 73 கூட்டமாக இந்த உம்மத்தை பிரியும். அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்களா, அந்த ஒரு கூட்டம் யார்? ம அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, அந்த கூட்டம்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க, இப்போ ஒவ்வொருத்தங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் சஹாபாக்களுடைய பாதை தான் ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் தரீக்கு சஹாபா, தரீக்கத்து சஹாபாக்களுடைய வழி தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சொல்லக்கூடியவங்க சரியாக அந்த பாதையை பின்பற்றுறாங்களா நம்ம பார்க்கும் பொழுது அவங்க உண்மையான அஹ்லு சுன்னாவாக இருக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், அஹ்லு சுன்னா என்பவர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நபி தோழர்கள் எப்படி பின்பற்றினார்களோ அதை அப்படியே பின்பற்றி வரக்கூடியவர்கள் அனைவருமே அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, அந்த அஹ்லு சுன்னாவினர்களை அடையாளம் காணும் பொழுது அவர்கள் அனைவருமே ஒரே மாதிரியான ஃபிக்குகளை, ஒரே மாதிரியான அனைத்து விஷயங்களும், அக்கீதாவிலே மிக முக்கியமான, அதாவது உலூஹியா, ருபூபியா, அஸ்மா சிஃபாத், இந்த விஷயங்களை தவிர்த்த ஏனைய கிளை அக்கீதாவுடைய விஷயங்களில் அனைவரும் ஒரே மாதிரி ஒரே அம்சங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. அதாவது உதாரணத்திற்கு 4 மதுஹபுகள் இருக்குகின்றன. இவர்கள் பார்ப்போமேயானால் இவர்கள் ஃபிக்குகளுடைய விஷயத்திலே வெவ்வேறு கருத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய கருத்தை ஒருவர்கள் மதிக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். இப்போ இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த 4 மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அல் ஹனஃபியத்தி வல் மாலிகியத்தி வல் ஷாஃபியத்தி வல் ஹன்பலியத்தி குல்லுஹும் தீனுஹும் வாஹித் குல்லுஹும் மன் அதா அல்லாஹ வ ரசூலஹு. ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், மாலிக் மதுஹபை சார்ந்தவர்கள், ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள், அதே போன்று ஹன்பலி மதுஹபை சார்ந்தவர்கள், இவர்கள் அனைவர்களுடைய தீனும் ஒன்றுதான், ஒரே தீனை சேர்ந்தவர்கள் தான். குல்லுஹும் மன் அதா அல்லாஹ வ ரசூலஹு, இவர்கள் அனைவரும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஆக இந்த மதுஹப் இருக்குது பாருங்கள், 4 மதுஹபும் அஹ்லு சுன்னாவுக்கு உட்பட்டது தான் என்பதில் சலஃப் இமாம்கள் தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பது நாம் இதிலிருந்து விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக
அஹ்லுல் லாஹிரின் என்று ஒரு கூட்டத்தை அறியப்படுவாங்க. அஹ்லுல் லாஹிர் என்பவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மதுஹபை சாராதவர்கள், நேரடியாக குர்ஆன் ஹதீஸை அணுகி விளக்கங்கள் எடுக்கக்கூடிய அஹ்லுல் லாஹிரின்னு சொல்லுவாங்க. அதே போன்ற சலஃபிகள் என்று தங்களை சொல்லிக்கிறாங்க. இந்த சலஃபிகள்னால் யார்? பொதுவாக இந்த சலஃபி என்ற வார்த்தையும் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற வார்த்தையும் ஒன்று தான். சலஃபு என்ற வார்த்தையை நாம் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்திலிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் சலஃப் என்றால் சலஃப என்றால் எனக்கு முற்படுத்தினான், முன் சென்றான் அர்த்தம். சலஃபு சாலிஹீன்கள் என்றால் முன் சென்ற நல்லடியார்கள் அப்படின்னு அர்த்தம். சலஃபுகளுடைய பாதையை நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இமாம்கள், சில நாடுகளில் இருக்கக்கூடிய சில இமாம்களை குறிப்பிட்டு அந்த இமாம்களை ஃபாலோ பண்ணுறதுனால நான் சலஃபி, அப்படி கிடையாது. சலஃபு என்பவர்கள் யார் என்றால் முன் சென்ற நல்லடியார்கள். அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த அந்த நல்லடியார்கள் எந்த பாதையிலே வாழ்ந்து எந்த பாதையிலே மரணித்தார்களோ, சஹாபாக்களும் தாபியன்களும் தபவு தாபியன்களும் அவர்களை பின்பற்றி வந்த இமாம்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய அக்கீதாவுக்கு உட்பட்டு வாழ்ந்து மரணித்தார்களே, அவர்கள்தான் சலஃபு சாலிஹீன்கள். அந்த சலஃபு சாலிஹீன்களுடைய பாதையில் யார் பயணிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் சலஃபிகள். ஆகவே அஹ்லு சுன்னா வேறு கிடையாது, சலஃபி வேறு கிடையாது. இதை நம்ம இங்கே வந்து விளங்கிக்கிறணும், சரிங்களா? அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்களை சில பேர் சலஃபின்னு சொல்லிக்கிறாங்க. சலஃபுகள்னு தங்களை சொல்லிக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குறிப்பாக சமீப காலம் இந்த நூற்றாண்டு, இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதாவது 1920க்கு பிறகு வந்த இமாம்களுடைய, குறிப்பாக சில நாடுகள், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளை சேர்ந்த இமாம்கள் மட்டும்தான் சலஃபுகள், அவங்க மட்டும்தான் சலஃபுடைய பாதையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கிதாபுகளை அதிகமாக முற்படுத்துவது, அவர்களுடைய ஃபிக்குகளை அதிகமாக பின்பற்றுவது போன்ற போக்கை பின்பற்றிக்கிட்டு நாங்கள் தான் உண்மையான அஹ்லு சுன்னா, நாங்கள் தான் சலஃபுகள் சொல்லிக்கொள்ளக்கூடியதை பார்க்குறோம். ஆக சலஃப் என்பவர்கள் யார்? அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற கொள்கைக்கு உட்பட்ட அனைவருமே சலஃபுகள் தான். ஆக அவர் ஹனஃபியாக இருந்தாலும், மாலிக்கியாக இருந்தாலும், ஷாஃபியாக இருந்தாலும், ஹன்பலியாக இருந்தாலும், அவர் இஸ்ஹாக் இப்னு ராஹவஹி போன்ற இமாம்களுடைய மதுஹபை பின்பற்றியவராக இருந்தாலும் சரி, ஆக மொத்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு உட்பட்ட எந்த ஒரு இமாமை அவர் பின்பற்றியவராக இருந்தாலும் அவர் யார்? சலஃபி தான். அதே போன்று இனி சலஃபின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் முக்கல்லிதாக இருக்கக்கூடாது, யாராக இருந்தாலும் முக்கல்லிதாக இருக்கக்கூடாது, கைர முக்கல்லிதாக தான் இருக்கணும். முக்கல்லிது கைர முக்கல்லிது அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு இமாமுடைய ஃபிக்குகளை பின்பற்றுறவங்க, உதாரணத்துக்கு இமாம் ஹனஃபி, மாலிக்கி போன்ற இமாமுடைய ஃபிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க தான் முக்கல்லிதுகள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கைர முக்கல்லிதுன்னு சொன்னால் எந்த இமாம்களே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக குர்ஆன் ஹதீஸ் அப்ரோச் பண்ணி டைரெக்டாக ஃபிக்குகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இந்த அஹ்லுல் லாஹிரின்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கான்செப்டை உள்ளவங்க இன்றைக்கி இருக்காங்க இல்லையா? தங்களை தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிறாங்க பாருங்கள். தங்களை தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லுவாங்க. சில சமயம் நாங்கள் சஹீஹான ஹதீஸை தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க எந்த கொள்கையில் இருக்குன்னு அவங்களுக்கே சொல்ல தெரியாது. அது மட்டும் குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த அஹ்லுல் லாஹிரியை போன்ற ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி தௌஹீத்வாதிகள் தங்களை சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்க. அதில் முஅத்தஸிலாக்களும் கலந்து கிடக்கிறாங்க. ஹதீஸை மறுக்கக்கூடியவங்களாம் அந்த தௌஹீத்வாதிகளும் தங்களை சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. சரி, இதில் சலஃபிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்கல்லிதுகள் ஹனஃபி, ஷாஃபி, மாலிக்கி போன்ற இமாம்களை பின்பற்றக்கூடியவங்களை அஹ்லு சுன்னாவை சாராதவங்கன்ற மாதிரி ஒரு மாயை இவங்க உருவாக்கி காட்டுறாங்க. அது உண்மையா அப்படின்னு பார்க்கும் பொழுது இமாம் இப்னு தைமியாவே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது முக்கல்லிது கைர முக்கல்லிதுன்ற 2 வார்த்தை இமாம் பின்பற்றி சொல்கிறாங்க. அதாவது இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இமாம்களை பின்பற்றக்கூடிய முக்கல்லிதுகளை 3ஆக பிரிக்கிறாங்க. அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த இமாம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண் மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஆக இது ஒரு பகுதியினர். இன்னொரு பகுதியினர் அந்த இமாம் ஒரு இமாமை ஃபாலோ பண்ணுறாரு. அந்த இமாமுக்கிட்ட ஏதாச்சும் பிழையை கண்டால், ஏதேனும் தவறை கண்டால் ஒட்டுமொத்தமாக அந்த இமாமை வெறுத்து ஒதுக்கி அவரை நிராகரித்து விட்டு சென்று விடுவது, இப்படி ஒரு போக்கு. இன்னொரு போக்கு என்னென்னா, ஒருவர் ஒரு இமாமை பின்பற்றுகிறார், ஆனால் அந்த இமாம் நல்லது கூறுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த இமாம் ஏதேனும் பிழையாக கூறிவிட்டால் அந்த பிழையை இவருக்கு சுட்டி காட்டப்பட்டு அதை அவர் விளங்கி கொண்டால் அந்த பிழையான விஷயத்தை மட்டும் அவர் பின்பற்றாமல் இமாம் கூறிய சரியான விஷயங்களை மட்டும் பின்பற்றுவது. இப்படியாப்பட்ட 3 பிரிவினர் இருக்காங்க. இதில் 3வது பிரிவினர் தான் சிறந்தவங்க, இவங்க தான் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கன்னு சொல்லி யார் சொல்கிறது? இப்னு தைமியா சொல்கிறார். ஆகவே கண்மூடித்தனமாக எந்த இமாமையும் யாரையும் பின்பற்றக்கூடாது
அப்படின்றதும், அதே போன்று பிழைக்கு அப்பாற்பட்டவராக யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து இமாம்கள் சில சமயங்களில் பிழை செய்ய வாய்ப்பு உண்டு. அந்த பிழைகளை வந்து சுட்டி காட்டும் பொழுது அவர் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுக்காக அந்த இமாமை வெறுத்துட்டு போகக்கூடாது. இதுவும் தவறான நிலைப்பாடுன்றதை சொல்கிறாங்க. 3வது நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க தான் சரியானவங்க. இமாம்கள் நல்லதை கூறும் பொழுது, அவர்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை கூறும் பொழுது, சரியாக அஹ்லு சுன்னாவுக்கு உட்பட்ட கருத்துக்களையும் ஃபிக்குகளையும் அகீதாக்களை கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார். அந்த இமாம்கள் ஏதேனும் முரணாக பிழையானதாக செய்தால், அதே அவர்கள் ஃபிக்குகளுடைய விஷயத்தில் சின்ன சின்ன மசால்கள் விஷயத்தில் இமாம் பிழை செஞ்சார்னா அதை வந்து சுட்டி காட்டப்படும் பொழுது அதை மட்டும் அவர் தவிர்த்து கொண்டு நல்லதில் அந்த இமாமை பின்பற்றுறார். பார்த்தீங்களா, இவர் சரியான பாதையில் இருக்கிறார்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா சொல்கிறார். ஆகவே இங்கே வந்து இமாம் இப்னு தைமியா வந்து முக்கல்லிது தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி சலஃபுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க மதுஹபையே ஃபாலோ பண்ணக்கூடாது, எந்த இமாம்களையுமே பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எந்த வகையில் நியாயம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் என்பதை போன்று எல்லாருமே நேரடியாக போயிட்டு குரானையும் ஹதீஸையும் அப்ரோச் பண்ணி ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆகவே இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஷர்ட் தைக்கிறோம், பெண்கள் தங்களுக்கு ஒரு சுடிதார் தைக்கிறாங்கன்னா எங்கே போகிறாங்க? அவங்க ஒரு டெய்லர் கடைக்கு போய் ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்து தான் தைச்சிக்கிறாங்க. யூடியூப் சேனல்லையும் சில ஃபேஸ்புக்கில் சில பதிவுகளை பார்த்துட்டு சில வீடியோஸை பார்த்து நானே தைப்பேன்னு சொல்லி யாராவது கேட்டால் கொடுப்போமா? நம்ம கொடுக்க மாட்டோம். அது சம்மந்தமான ப்ரொஃபஷன் கிட்ட தான் போய் கொடுப்போம். அதே போல் இந்த பிள்ளைங்களை நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ப்போம். நம்மளே வீட்டில் புக்ஸை வாங்கி கொடுத்து சொல்லிக் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்? பள்ளிக்கூடத்தில் தான் டீச்சர் இருக்காங்க, அதுக்காகவே படித்து கற்று தேர்ந்தவர்கள். அவங்க அதுக்காக பிஎட் படிச்சிருப்பாங்க, எம்எட் படிச்சிருப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அவங்க மூலியமாக நம்ம பிள்ளைகள் கல்வி கற்கும் பொழுது தான் அந்த கல்வி வந்து பலனுள்ளதாகவும் அது அறிவுள்ளதாகவும் திறமையானதாகவும் அமையும். ஆக நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட தான் போகிறோம். நம்மளே மெடிக்கல் ஷாப்பில் அதாவது கூகுளில் போய்ட்டு நம்ம டைப் பண்ணி யூடியூப் சேனலில் பார்த்து மாத்திரை போட்டுக்கிறோமா, அல்லது வந்து நம்மளே நமக்கு ஆப்ரேஷன் செய்துக்கிறோமா? செய்ய மாட்டோம். ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் அப்ரோச் பண்ணுவோம். ஆக ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வராரு. பேஷண்ட் வரும் பொழுது தலைவலின்னு ஒரு பேஷண்ட் வராரு. அவர்கிட்ட டாக்டர் சில விஷயங்கள் விசாரித்து விட்டு அவருக்கு சில மருந்து மாத்திரையை கொடுக்குறாரு. அதே தலைவலின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பேஷண்ட் வராரு. அவர்கிட்ட அவருடைய உடல்நிலை விசாரிச்சுட்டு அவருக்கு வேறு சில மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. ஆக 10 பேஷண்ட்டுக்குமே தலைவலின்னு வந்தாலும் எல்லா பேஷண்ட்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே இன்ஜெக்ஷன், ஒரே வகையான டேப்லெட்டை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய உடல்நிலை, ஒருத்தருக்கு பிபி இருக்கும், ஒருத்தருக்கு பிபி இருக்காது, ஒருத்தருக்கு சுகர் இருக்கும், ஒருத்தருக்கு சுகர் இருக்காது, ஒருத்தர் வந்து குழந்தையாக இருப்பார், ஒருத்தர் பெரியவராக இருப்பார். ஆக அவங்கவுங்களுடைய உடலுக்கு ஏற்ற கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாத்திரைகளை மருந்துகளை தான் அந்த டாக்டர் கொடுப்பார். ஆக அப்படியா இருக்கும் பொழுது மார்க்கத்தை கற்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மார்க்கத்தை நன்கு கற்று தேர்ந்த ஆசிரியர்கள் மூலியமாக மார்க்கத்தை கற்றுக்கும் பொழுது அதை தூய்மையான முறையில் அழகமில்ல கற்றுக்குருவாங்க. ஆக அப்படியாக இமாம் ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹன்பலி இதை போன்ற மிகப்பெரிய மார்க்க மேதைகள், இவங்க மிகப்பெரிய முஜ்தஹிதுகள். ஆகவே இவர்கள் தொகுத்த ஃபிக்குகள், இவங்களாம் யார்? இமாம்கள். இவங்கள மார்க்கத்தை முறைப்படி கற்று தேர்ந்த மிகப்பெரிய இமாம்கள். இன்று நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இமாம்களை காட்டிலும் மிக சிறந்தவர்கள் என்பது யாருக்கு மத்தியில் மாற்று கருத்து கிடையாது. ஆக இதில் ஏதாவது ஒரு இமாமை ஒருவர் பின்பற்றுகிறார் என்றால் அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏனென்றால் இந்த 4 இமாம்களும் சலஃபுகள் என்பதில் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொள்கிறது. இந்த 4 இமாம்களுமே வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கைக்கு உட்பட்டவர்கள் என்பதை இந்த உம்மத்து ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இவர்களும் பிழை செய்யக்கூடியவங்க தான். இந்த இமாம்களும் சில ஃபிக்குகளிலே சில மசால்களை பிழை செஞ்சுருப்பாங்க. ஆக அந்த ஃபிக்குகளை பின்பற்றக்கூடியவர் ஒரு ஷாஃபி ஃபிக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இமாம் ஷாஃபி வந்து இந்த ஃபிக்கில் இந்த இடத்துல வந்து பிழை பண்ணியிருக்காரு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னால் அவர் அந்த பிழை சுட்டி காட்டப்பட்ட பிழை சரியான முறையில் இருந்தால், ஆதாரத்துடன் இருந்தால் அவர் அதை திருத்திக்கணும். அதேமாரி அவர் திருத்திக்க மாட்டேன், நான் வந்து இமாம் ஷாஃபி சொல்கிறது மட்டும் தான் எல்லாத்துலேயும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவேன் என்று சொன்னால் அது தவறு. அந்த தவறுக்கான விஷயத்தை அவர் அல்லாஹ்விடத்தில் அவர் அனுபவிக்க போகிறாரு. அதுக்கான தண்டனையோ மன்னிப்போ அல்லாஹ் அவருக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை வைத்து அவர் அஹ்லு சுன்னாவை விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த 4 இமாம்களும் அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைக்கு உட்பட்டவங்க தான். அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் அஹ்லு சுன்னாவுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதிலே சில பிழைகள் இருக்கலாம். அந்த பிழையான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதுனால அஹ்லு சுன்னா விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக சுட்டி காட்டினால் திருத்தி கொள்ள வேண்டும். ஆக அது கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அது வந்து சரிதான். அதுக்கடுத்து தான் வந்து சலஃபுகள் என்று சொல்லக்கூடியவங்க யார்? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையில் இருக்கக்கூடிய அனைவருமே சலஃபுகள் தான். சரிங்களா? இந்த 4 மதுஹப்பை சாராதவர்கள் சமீப காலத்தில் சில நாடுகளில் தோன்றிய இந்த 2 நூற்றாண்டுக்குள்ளே தோன்றிய சில இமாம்களை பின்பற்றி வரக்கூடியவங்க மட்டும்தான் சலஃபு அப்படின்ற ஒரு மாயை உருவாக்கப்படுகிறது. அதிலிருந்து மக்கள் வெளியே வர வேண்டும். ஆக அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற கூட்டத்தை சார்ந்தவர்கள் யாருன்னு சொன்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் இந்த மார்க்கத்தை வந்து பின்பற்றி வராங்களே, இவங்க எல்லாருமே அஹ்லு சுன்னாவை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாமே யார்? சலஃபு சாலிஹீன்களுடைய பாதையில் இருக்கிறவங்க. ஆக அஹ்லு சுன்னா வல் ஜமா அந்த கூட்டத்துக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்கன்னு சொன்னால், மதாஹிபுல் அர்பா, அந்த 4 மதுஹபுகளும், அதே போன்று அந்த 4 மதுஹபை சாராதவர்கள், அதாவது அஹ்லு சுன்னாவுடைய கொள்கைக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. ஆனால் மதுஹப் இமாம்களை தனிப்பட்ட எந்த ஒரு இமாமையும் முழுமையாக சார்ந்து பின்பற்ற மாட்டாங்க. உதாரணத்திற்கு இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னு அல் கையிம் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் இருக்கிறார்களே, இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மதுஹபையும் சாரவில்லை. இவர்கள் நேரடியாக குரானையும் ஹதீஸையும் கற்று கைத்தேர்ந்து இமாம் மாலிக்கை போன்று, அனஃபியை போன்று மிகப்பெரிய அளவில் மார்க்கத்தை கற்று தேர்ந்த மிகப்பெரிய மேதைகள் இவங்களாம். ஆக இவர்களை போன்று மார்க்கத்தை அதிகமாக படித்து மார்க்கத்தை தெளிவாக விளங்கியவர்கள் எந்த இமாம்களையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இவர்களே வந்து மார்க்கத்தை முழுவதுமாக கற்றுக்கிட்டாங்க. ஏ டு செட் இவங்களுக்கு தெரியுன்றதுனால இவங்க டைரெக்டாக மார்க்கத்தை அப்ரோச் பண்ணி இவங்க ஃபாலோ பண்ணலாம். ஆக இவர்களை போன்று கல்வியிலே பெரிய அளவிற்கு அந்த கடல் ஆழத்தை போன்ற கல்வி பெறாத மக்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இவர்களை போன்ற மிகப்பெரிய மார்க்க மேதைகளை அவர்கள் தொகுத்து தந்த அந்த அக்கீதாவுடைய பாதைகளையும், அவர்கள் தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த மன்ஹஜுடைய பாதைகளையும், ஃபிக்குகளையும், மசாயில்களையும் பின்பற்றி செல்வாரையானால் அது தர்த்தீபாக ஒரு அழகிய முறையிலே அது இருக்கும். இல்லை எல்லாருமே குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னால் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லி பல வகையான குழப்பங்கள் அங்கே ஏற்பட ஆரம்பித்துவிடும். அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா என்ற இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதே பாதையிலே பின்பற்றுபவர்கள். நபி அவர்களால் கூறப்பட்ட சிறந்த சமூகம் என்று கூறப்பட்ட நபித்தோருடைய சமூகமும், தாபியன்கள், தபவு தாபியன்கள், இமாம்களுடைய சமூகம் இருக்கிறதே, அந்த சமூகம் எப்படி மார்க்கத்தை பின்பற்றி அதை விளக்கத்தை எடுத்ததோ அதை போன்று மார்க்கத்தை பின்பற்றி அந்த விளக்கத்தை எடுத்து நாம் செல்ல வேண்டும். அதே போன்று இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சொந்தமானதோ, குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு சேர்ந்தவர்களுக்கு மட்டும் சொந்தமானதாகவோ, குறிப்பிட்ட ஒரு ஜமாத்துக்கு மட்டும் இந்த சலஃபிசம் சொந்தமானது என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. அதே போன்று இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமா இருக்கிறது, இது ஒட்டுமொத்த சுன்னாவுடைய முஸ்லீம்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபியுடைய பாதையில் இருக்கக்கூடிய அனைத்து சுன்னி முஸ்லீம்களுமே அஹ்லு சுன்னாவுக்குள் வந்து விடுவார்கள். அந்த அஹ்லு சுன்னாவினர் ஹனஃபியாகவோ, மாலிக்கியாகவோ, ஷாஃபியாகவோ, அன்பலியாகவோ அவர்கள் இருக்கலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அதே போன்று இந்த மதுஹபுகளை சாராத கைரு முகல்லித் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு தைமியா, இப்னு அல் கையிமை போன்ற இமாம்கள் சென்ற அந்த பாதை, குறிப்பாக இவர்கள் ஃபிக்குகளிலே வேறுபட்டிருந்தாலும் அக்கீதா என்ற அந்த கொள்கையிலே அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற அந்த பாதையிலே ஒன்றுபட்டிருப்பார்கள். ஆக இப்படியான சரியான ஒரு பார்வையை நீங்கள் கொண்டிருங்கள், நீங்கள் அஹ்லு சுன்னாவை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஆகவே சில ஊருக்கு மட்டும்தான் அஹ்லு சுன்னா சொந்தம், சில ஜமாத்துக்கு மட்டும்தான், சில ஜமாத்தை சேர்ந்தவங்க தான், இந்த ஊரை சேர்ந்தவங்க தான், நாம் இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அஹ்லு சுன்னா என்று நீங்கள் நினைத்து கொண்டு உங்களை நீங்களும் ஏமாற்றி பிறரையும் ஏமாற்றி கொள்ள வேண்டாம்.